கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்மளுடைய தியானத்திற்காக ஏசாயா 65வது அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 65:24. ஐசியா 65:24. எல்லாரும் எடுத்துருக்கிறீங்களா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிளில் வச்சுருக்கிறீங்களோ இல்லை ஃபோனில் இருக்கோ ஏதாவது ஒரு முறையில் வசனத்தை கையில் எடுங்க. கையில் எடுத்து நீங்கள் வாசிங்க. எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது எல்லோரும் எடுத்துருக்கிறீங்களா? அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன் நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக நான் இங்கே சர்வீஸ் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். திடீர்னு என்னோட மனசில் வந்து இந்த வசனத்தை ஆண்டவர் உணர்த்தினார். நீ வேண்டுவதற்கு முன்பதாகவே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நான் அதை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். அது வந்து நான் நினச்சேன், சரி ஓகே ஏதோ ஒரு வசனத்தை ஆண்டவர் உணர்த்துறான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னோட இருதயத்தில் அது வந்து அந்த வசனம் அப்படியே தங்கி இருந்தது. அதை குறித்து ஆண்டவர் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இந்த வசனம் கூறுகிறது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. இது ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையாய், ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. இது அதுக்காக வந்து இது வந்து சோம்பேறிகளுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை இல்லை. ஆமென். ஸோ இன்னையிலேருந்து நான் ஜெபிக்க தேவையில்லை, ஆண்டவர் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே தந்துடுவாரு, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே தந்துடுவாரு, அதனால நான் எதுவும் பேச தேவையில்லை, கேட்க தேவையில்லை. இது ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாருடைய வார்த்தைகளை கேட்கிறார்? நீதிமொழிகள் 15:29 சொல்லுகிறது. வாசிங்க. நீதிமொழிகள் 15:29. யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீதிமான்களின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி வேதம். துன்மார்க்கருக்கு ஆண்டவர் என்னவா பண்ணுகிறார்? தூரமா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவர்கள் எவ்வளவு கூப்பிட்டாலும் ஆண்டவருக்கு அது கேட்காதபடிக்கு இருக்கிறது என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஒரு மனுஷன் எப்படி நீதிமானாய் மாறுகிறான்? அவருடைய இரத்தத்தினாலே. அவன் வந்து இருதயத்தில் இருக்கிற குற்றம் குறைவுகளை, அவன் செய்த பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இந்த பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் விலக்கிரியத்தை செலுத்தி இருக்கிறார். He is the only one who has paid the penalty for you and me so that we can receive forgiveness. அப்பொழுது நாங்க வந்து என்ன பண்ணுவோம்? அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவரிடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது நாம அவரை விசுவாசிக்கிறோம், அவர் மூலியமாய் நம்ம நீதிமானாய் மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டுட்டோம். அவர் எனக்குள்ள வந்துட்டார், நான் அவருக்குள்ள போயிட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறத இந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாய் நம்ம மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. உள்புறமாய் ஏற்பட்ட மாற்றத்தை வெளிப்புறமாய் ஞானஸ்தானத்தின் மூலியமாய் நம்ம வெளிப்படுத்துகிறோம். I love Jesus, I only love Jesus and Jesus loves me. அல்லேலூயா. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு நம்ம சொல்றோம், கரெக்டா? ஒருத்தர்கிட்ட தான் நம்ம ஐ லவ் யூன்னு சொல்ல முடியும். 10 பேர்கிட்ட சொன்னா அது லவ்வா இருக்காது, கரெக்டா? ஸோ அது போல தான் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அதை வெளிப்படுத்துகிறது அந்த ஞானஸ்தானம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இப்படியாக ஒரு மனுஷன் நீதிமானாய் மாற்றப்படுகிறார். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான்
கேட்பேன் என்று சொல்லி அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கலாம், நமக்கு இன்னும் ஜெபிக்க தெரியாது, இல்ல எனக்கு இன்னும் என்னோட ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா அப்படிலாம் நம்ம யோசிக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த விஷயம் என் வாழ்க்கையில நடக்குமா, இந்த மாற்றம் எனக்குள்ள ஏற்படுமா, ஆண்டவர் சொல்றார், நீ கேட்பதற்கு முன்னமே நான் அதை கொடுப்பேன்றார். ஹல்லேலூயா. நீ அதை பேசும்போதே நான் கேட்டு உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையாய் ஒரு வாக்கு தத்தமாய் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்கிறாரு, நம்ம இருதயத்தின் யோசனைகளை ஆண்டவர் விசாரிக்கிறாரு. அதன் மூலமா ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சில மனிதர்களை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி இவர்கள் கேட்பதற்கு முன்பே ஆண்டவர் எப்படி பதிலளித்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்துல 21வது அதிகாரத்துல 14 19 வசனம் முடிய ஒண்ணா நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமென். இங்க இந்த ஆகாரை குறித்து வேதம் கூறுகிறது. இந்த ஆகார் எப்படியான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு நல்ல மனுஷனுக்கு கூட வாழ்ந்து, ஆபிரகாம் என்கிற ஒரு நல்ல மனிதனோடு கூட அவள் வாழ்ந்து கொண்டிருந்தார். எங்க போனாலும் ஆபிரகாமுடைய வசதிகளை அவளும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியாய் போய்கொண்டிருந்த நாட்கள், நல்லா போய்கொண்டிருந்தது எல்லாமே. ஆனா திடீர்னு பார்த்தா ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாரு, கைவிட்டுட்டாரு. நீ போ அப்படின்ட்டாரு. நீ போ அப்படின்ட்டாரு. அவ என்ன செய்கிறா, அவட வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆகாருடைய நிலைமை என்னவா இருந்தது, நல்ல ஐஸ்வர்யவானோட வாழ்ந்தது, நல்ல மனுஷனோடு வாழ்ந்தது. இன்னைக்கு பார்த்தா வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. சந்தோஷமா இருந்த வாழ்க்கை இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, ஒரு கஷ்டமான ஒரு நிலையில வனாந்தரத்துல சுத்தி திரிகிற ஒரு வாழ்க்கையா இருக்குது. நினைச்சு பாருங்க, ஒரு நாள்ல உங்க வாழ்க்கை அப்படி மாறுச்சுன்னா, ஒரே நாளில் நல்ல ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா ஒரே வனாந்தரம், ஒரே கஷ்டம், ஒரே துக்கம், ஒரே வேதனையாய் காணப்படுகிற அப்படியான ஒரு சூழ்நிலையில அவர் தனித்து விடப்பட்ட, வனாந்தரத்துல விடப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்குது. அவ மட்டும் இருந்திருந்தா கூட அவ பிழைச்சிருப்பா. ஆனா அவ கூட ஒரு பிள்ளையும் அவளுடைய கரத்திலே இருந்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. 15வது வசனத்தை வாசிங்க. துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பாருங்க, அவ கையில கொடுக்கப்பட்ட, அவ வைத்திருந்த சேவிங்ஸ், அவளுக்கு கொடுக்கப்பட்ட சேவிங்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவ கையில கொடுத்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப வனாந்தரத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறா. அவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் எப்படி பிழைக்க போறேன், என்ன செய்து நான் பிழைக்க போறேன், எனக்கு குடும்பத்துக்கு என்ன பண்ண போறேன், என் பிள்ளைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாம எல்லாவற்றையும் இழந்து அவள் ஒரு செடியில என்ன பண்ணாலாம், அவள் உட்கார்ந்திருந்தாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. 16வது வசனம் கூறுகிறது, வாசிங்க. பிள்ளை சாகுவதை நான் பார்க்க மாட்டேன், எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, அவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையாம். நான் யாரெல்லாம் நம்பணும்னோ என்னைய விட்டுட்டாங்க, தனியா விட்டுட்டாங்க. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், என் குடும்பத்துக்கு வசதிக்கு நான் என்ன பண்ண போறேன், என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன செய்ய போறோம்னே தெரியல. அவள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நேரமாய் காணப்படுகிறது. அவள் மாத்திரமல்ல, அந்த பிள்ளையும் அழுகுது. ஆமென். அல்லேலூயா. அந்த வசனம் கூறுகிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. என் மகன் அழுவுறதை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணிருக்கிறா, அவனை போய் கொஞ்சம் தூரத்துல வச்சுட்டு இவள் புலம்பி அழுகுறா. ஆண்டவரே, நான் என்னென்னமோ நினைச்சிருன்னு சொல்லி அவள் அழுது புலம்புகிற ஒரு நாளாய் காணப்பட்டது அவருடைய வாழ்க்கையில.
எப்படி வாழ்ந்த ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, இருந்த சேவிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு ஆண்டவரே, என் பிள்ளையும் இன்னைக்கு கஷ்டப்படுத்த ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் அவள் ஜெபித்தாள்னு சொல்லல, அவளால் துக்கம் தாங்க முடியாம அவள் அதிகமாய் கதறினாள் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது தேவன் அந்த இடத்துல என்ன செய்கிறார்? 17ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்படியான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் தேவ தூதனை அவளுக்கு அனுப்பி அவளை விசாரிக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் சொல்றார், நீ எதுக்குமா அழுகுற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவள் இடத்திலே அவள் கேட்கிறதை பார்க்கிறோம் அந்த தேவ தூதன். அல்லேலூயா. அந்த 18ஆவது வசனம் கூறுகிறது, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகாரை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது அவள் சொல்லுகிறார், அவள் மறுபடியும் வாழ்க்கையில உணர்றா. முதல் தடவை உணர்ந்தா, என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் அவளுடைய வாழ்க்கையில என்னை நான் பேசுகிறதை கேட்கிற தேவன் என்று சொல்லல, என்னை காண்கிறவரை நான் கண்டேன். அல்லேலூயா. நான் என் இருதயத்துல அழுததை நான் ஜெபிக்கல, நான் இருதயத்துல அழுததை என்னை அவர் பார்த்தார்ல, அந்த தேவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை நான் கண்டேன். எல்ரோஹி என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயரை வைக்கிறார். அவளுக்கு ஒரு விசுவாசம், சந்தோஷம் ஆண்டவர் மேல. ஆண்டவர் நான் இன்னுமே சொல்லவே இல்லை, கூப்பிடவே இல்லை, ஜஸ்ட் நான் அழுதேன், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அழுதேன். ஆனா ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு ஒரு தேவதூதனை அனுப்பி என்னை விசாரிக்கிறாரு, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறாரு, என்னை தைரியப்படுத்துறாரு அவருடைய வார்த்தையை அனுப்பி அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரே சந்தோஷமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதற்கப்புறம் அவள் துக்கமாய் இருந்ததாகவோ அவள் அழுததாகவோ வேத வசனமே கூறவில்லை. ஆமென். அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரே நம்பிக்கை வந்துருச்சு, இந்த தேவன் என்னை காண்கிற தேவன். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் ஆபிரகாமை நம்பி வந்த ஆபிரகாம் என்னை கைவிட்டுட்டாரு, என் கூட இருந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் இங்க தனித்து இந்த மரத்துல இருந்து கீழே இருந்து நான் அழுது கொண்டிருந்தேன், ஆனால் அந்த தேவன் என்னை பார்த்தாரே என்று சொல்லி அவள் சொல்லுகிற, என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லி சந்தோஷப்படுத்த அவரை விசுவாசித்து அவரை ஸ்தோத்திரிக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு ஒரு பெயரையும் வைக்கிறார், அவர் பெயரே, ஆண்டவர் பெயரையே அந்த இடத்துக்கு வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாய் அவளை, அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். ஆமென். இதுதான் உன் வாயில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே நான் அது உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. நீ அழுது புலம்பும் பொழுது என்ன சொல்லி நான் கேட்பேன்? என்னத்தை கேட்கிறது? எந்த வழியை கேட்கிறது? சில நேரத்துல ஒண்ணுமே புரியாது, எந்த வழியை கேட்கிறதுனே தெரியாது. இந்த இடத்துல இருந்து நம்ம மீண்டு வர முடியுமா, இந்த இடத்துல இருந்து நான் கடந்து வர முடியுமா அப்படின்னே நமக்கு புரியாத ஒரு நாளாய் காணப்படும். ஆண்டவர் பாருங்க, அந்த நேரத்துல அவருடைய அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு, ஹல்லேலூயா, அவள் தனித்து, பிள்ளைக்கு கூட நான் அழுவுறது கேட்க கூடாதுன்னு சொல்லி அவள் தனியா போய், அதனாலதான் அவள் தனித்து விட்டுட்டு போறான் அந்த பிள்ளைக்கு முன்னாடி நம்ம அழக்கூடாதுன்னு நம்ம கூட யோசிப்போம். அது போலதான் அவளுடைய இருதயம் அப்படியாக காணப்பட்டது. நான் அந்த மகனுக்குள்ள அழுது அந்த மகனும் வருத்தப்படக்கூடாது, அவனே இருக்கனே பசியில் அழுதுட்டு இருக்கான், அவனே சில தேவைகள் அழுதுட்டு இருக்கான், அவனுக்கு முன்பாக நான் அழக்கூடாதுன்னு சொல்லி அவள் தனித்து போய் அவள் அழுது சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அந்த அழுகையை ஆண்டவர் காண்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் கூறுகிறது, சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. நம்ம கூப்பிட்டா மாத்திரம் இல்லை, நம்ம அழும்போதும் அதை ஆண்டவர் எடுத்து எதற்கு அழுகுறார்? அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவள் ஏன் சிந்தினாள், இந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் இந்த மகன் ஏன் சிந்தினான் என்று சொல்லி அவர் அதை எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா.
யோவான் 11:33 35 வசனத்தை வாசிங்க. யோவான் 11:33 35. John 11:33-35 வாசிக்கிறீங்களா? அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த தேவன் பாருங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு தேவனா இருக்கிறார், ஒரு அதிசயமான ஒரு தேவனா இருக்கிறாரு. நம்மளுடைய கண்ணீரை ஒரு பக்கம் காண்றாரு. நம்ம விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறாராம். நாம் அழும்போது அவரும் சேர்ந்து நம்மளோடு கூட அழுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்மளுடைய துக்கங்கள், நம்மளுடைய கஷ்டங்களை அவரும் பார்க்கிறாரு. அவரும் பார்த்து ஐயோ என்று சொல்லி அவரும் கண்ணீர் விடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உன் வாயில் சொல் பிறவதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாயில் சொல் பிறவதற்கு முன்பதாக, அதை நீ எனக்கு சொல்லுவதற்கு முன்பதாகவே நான் அதற்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாய் வேதம் கூறுகிறது, தானியேலின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 21 23 வசனத்தை வாசிங்கள். தானியேல் 9:21 23. இன்னைக்கு என்ன எல்லாம் ஸ்லோவா வாசிக்கிறீங்க? வேகமா வாசிக்கிறவங்க இல்லையா இன்னைக்கு? நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது. தானியேல் 9:21 23. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்த பலியிந்த நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆமென். நான் அதை அறிவிக்க வந்தேன். போதும். பாருங்க, இந்த வசனம் கூறுகிறது, நீ மிகவும் பிரியமானவன். ஆண்டவரை மிகவும் நேசித்த ஒரு மனிதன் தானியேல் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. You are beloved man. ரொம்ப ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட, ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிற ஒரு மனிதனாய் நீ இருக்கிறாய். அவர் நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. As he started to speak in his prayer, அவருடைய ஜெபத்தை அவர் பேசும் பொழுது, துவங்கும் பொழுது, அதான் அந்த ஏசாயா 65:24 சொல்லுகிற இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, வாயில் சொல் வரும்போது ஆண்டவர் உனக்கு பதில் அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. As you are speaking it, நீ மிகவும் பிரியவனாய் இருக்கிறபடியினால ஆண்டவர் என்ன செய்துட்டாரா, வெயிட் பண்ணல ஜெபம் முடிக்கிறதுக்கு. ஜெபத்தை தொடர்ந்து செய்யறதற்குள்ள ஆண்டவர் பதில அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. பதில் வந்து சேர்றதுக்கு உள்ள சில இங்க துரைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் போராட்டமா இருந்தது, கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. ஆனா ஆண்டவர் பதில் எப்ப அனுப்பிச்சாரு, நீ பிரியமானவனா இருந்தபடியினால, என் பார்வைக்கு அருமையானவனா இருந்தபடியினால, நீ உன் வாயில அந்த ஜெபத்தை துவங்கும் பொழுதே நான் பதில் அனுப்பி விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. As he started speaking, the word of God tells us God sent him the answer. அல்லேலூயா. இது நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஏன் ஆண்டவருடைய பார்வைக்கு தானியேல் மிகவும் அருமையானவனாய் காணப்பட்டான்? வேதம் கூறுகிறது, தானியேல் எப்படிப்பட்ட மனிதனாம்? 6ஆவது அதிகாரத்துல 10-11 வசனம் கூறுகிறது, எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் போல அவன் என்ன செய்தான், 3 வேளையும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணின ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அவருக்கு வேலை இல்லையா? ஒரு மொத்த ராஜ்யத்தையே அரசாளுகிற ஒரு மனிதனாய், he was the governor of many people. ஒரு பெரிய பதவியில இருக்கிறார், பிரசிடென்ட்க்கு அடுத்தபடியான ஒரு பதவியில இருக்கிறார். எல்லா பொறுப்புகளையும் அந்த கிங் பார்க்கறது இல்ல, எல்லா பொறுப்புகளையும் தானியேலுக்கு தான் கொடுக்கிறார்.
தானியேல் நல்லவங்களும் இருப்பாங்க, கீழே கெட்டவங்களும் இருப்பாங்க, மோசமானவங்களும் ஏமாத்துறவங்களும், எல்லாரையும் வைத்து கரெக்டா அவர் ரூல் பண்ணி அவர் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அவர் எடுத்து போகிற ஒரு மனிதனாக எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பார் அவருடைய வேலையில எவ்வளவு உண்மையா இருந்திருப்பார். ஆனால் அதே நேரத்துல ஆண்டவரை நித்தமும் தேடுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. வேலை இருந்தாலும் பரவாயில்ல, வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை எப்பொழுதும் தேடுவேன் என்று சொல்லி தன் இருதயத்துல தீர்மானித்தபடியினால வேலையே போயிடும் பரவாயில்ல, உயிரே போயிடும் என்று சொல்லி மிரட்டினார்கள். நீ ஆண்டவரை நோக்கி ஜெபித்தனா உயிர் போயிடும் அப்படின்னாங்க. அதையெல்லாம் அவன் பொறுப்பெடுத்தாமல் அவன் என்ன செய்தான், தொடர்ந்து எப்பொழுதும் போல ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவனாய் பிரியமானவனாய் ஆண்டவர் அவனுக்கு தோன்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாயில சொல் பிறவதற்கு முன்பு அதை பிறகும் பொழுது பேசும் பொழுதே ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்றாருன்னா, ஏன் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்றாரு? ஏன்னா அவருடைய பார்வைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? பிரியமானவர்களாய், அருமையா, precious, you are esteemed, you are beloved in his eyes. ஏன் நித்தமும் அவரை தேடுகிற ஜனங்கள், எல்லா ஜெப கூட்டங்களுக்கும் எல்லா நேரத்திலும் வேதத்தை எல்லா விதத்திலும் அவரை தேடுகிற முயற்சி செய்கிற ஜனங்கள் பர்ஃபெக்ட்டும் கிடையாது. ஆனா அதை அப்படி செய்யணும், ஆண்டவரை தேடணும். எனக்கு ஆண்டவர் 2 கரத்தை கொடுத்திருக்கிறாரு, ஏன் பைபிள்ல தூக்கி நான் வாசிக்க கூடாது? ஆண்டவர் எனக்கு போனை கொடுத்திருக்கிறார், நான் ஏன் அதில் பைபிள்ல வாசிக்க கூடாது? ஏன் ஆண்டவர் கரத்தை கொடுத்திருக்கிறார், நான் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம்? நித்தமும் ஆண்டவரை எப்படி தேடலாம், எங்கெல்லாம் தேடலாம்? கார்ல போகும்பொழுது நம்ம அப்படி தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ பேசும் பொழுதே நான் என்ன பண்ண போறேன், உனக்கு மறு உத்தரவு கொடுக்க போறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். சும்மா ஆண்டவருடைய வார்த்தைகள் ஏதோ அடுத்த காலத்திற்கோ இல்ல வருகைக்கோ கொடுக்கப்பட்ட, இன்றைக்கு நாம வாசித்து இன்றைக்கு நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மறுமையில வாசிக்க வேண்டியது ஆண்டவர் மறுமையில கொடுப்பாரு. அல்லேலூயா. பரலோகத்துல போய் என்ன பாட்டு பாடணுமோ, பரலோகத்துல போய் என்ன வாசிக்கணுமோ அதை பரலோகத்துல ஆண்டவர் சொல்வாரு. இங்க இருக்கிற புஸ்தகத்தையே வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, பாடல்களை பாடி ஆண்டவர் ஆராதிக்க டைம் இல்லை. ஸோ அதனால ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு இந்த வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுப்பார். 3வது காரியமாய் ஆண்டவர் நம்ம கேட்காமலே பதில் கொடுக்கிறாரே எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, லூக்கா 5வது அதிகாரத்துல 1-5 வசனத்தை வேகமாய் வாசிங்க. லூக்கா 5 உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் மறுபடியுமாய் நமக்கு தெரிவிக்கிற ஒரு காரியம், பேதுரு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, என் வலையில நான் நைட்டெல்லாம் வேலை செஞ்சேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவன் தேவனிடத்துல முறையிடவே இல்லை. அவன் பாட்டுக்கு நம்ம நிலைமை இப்படிதான் போல இருக்கு, முயற்சி செய்வோம், கிடைச்சதுன்னா பண்ணுவோம், கிடைக்கலன்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசுல அவன் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு யோசனையா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னதான் அந்த முயற்சி செய்து ஒண்ணு கிடைக்கலன்னா எல்லாருக்கும் வருத்தங்கள் வரும், எல்லாருக்கும் ஒரு சோகம் மனசுக்குள்ள இருக்கும். என்னடா இவ்வளவு முயற்சி செய்தோமே, இவ்வளோ இது பண்ணணுமே, கடைசியில கிடைக்காம நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு வருத்தத்தோடு உட்கார்ந்து தன் வலைகளை பின்னி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய இருதயத்துல இருந்த கஷ்டத்தை ஆண்டவர் உணர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுகிறாரு, அவனை பார்த்து, நீ வலைய என்ன பண்ண, திரும்ப போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த 6வது வசனம் கூறுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போக்கத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. 9 அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும்
பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரிடத்துல அவன் முறையிடல, ஆண்டவரிடத்துல அவன் கேட்கல. ஆனா அவனுடைய இருதயத்தில் அவன் பட்ட கஷ்டத்தை, அவன் இருதயத்தில் அவன் பட்ட சோர்வை ஆண்டவர் அதை உணர்ந்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதுதானே அர்த்தம். அதுதானே அர்த்தம். வலைய பின்னி கொண்டிருந்த ஒரு மனிதன் இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ வலைய திரும்ப போடுன்ற. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு டைம் இல்லை, எனர்ஜி இல்லைன்னு சொல்லி அவன் சொல்றான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றான், நீ இதை செய்யின்றார் அவன்கிட்ட. அவன், ஆண்டவர் ஐயரே நீ சொல்லுகிறதுனால நான் என்ன பண்ண போறேன், திரும்ப ஒரு தடவை நான் முயற்சி செய்ய போறேன், நீங்க பேசுறதுனால அதை கேட்க போறேன் என்று சொல்லி அவன் அதை வெறுமென சர்மனை கேட்டுட்டு போல. அங்க ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், அந்த படைகள் இருந்து என்ன பண்ணியிருந்தாரு, போதகம் பண்ணிட்டு இருந்தாராம், ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா முடிவில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். முடிவில் ஆண்டவர் அவனோடு கூட தனிப்பட்ட விதமாய் பேசுகிறார். நீ இதை செய் என்று சொல்லி அவனிடத்துல சொல்லுகிறார். அவனுடைய கஷ்டத்தை அறிந்த, அவனுடைய வேதனையை அறிந்த ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவனுக்கு கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை உணர்ந்து அவன் என்ன செய்கிறான், அந்த வார்த்தைக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து அவன் நடந்தான். என்ன ஒரு ஆச்சரியமா, மீன்காரங்க இவங்க எல்லாம் யாரு, மீன்காரங்க, ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். 9வது வசனம் கூறுகிறது, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாயிடுச்சாம். They got astonished. என்னடா இது, எத்தனையோ முறை மீன் பிடிச்சிருக்கிறேன், ஒரு 10 மீன் 20 மீன் தான் வரும், இன்னைக்கு பார்த்தா வலை இழுக்க முடியாத அளவுக்கு, வலையை தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு மீன்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு பிரமிப்பு. ப்ரொஃபஷனலா பல வருஷமாய் செய்தவர்களுக்கே ஒரு பிரமிப்பு உண்டாகிற வகையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். எப்படி ஜெபித்தா, இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை, இருதயத்தில் இருக்கிற அவருடைய கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்து அவர்கள் தேவனிடத்துல பேசி கொண்டிருந்திருப்பார்கள். ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா, அதை ஆண்டவர் புரிந்து என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அவர்களுக்கு பதில் அளிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேண்டுகிறதை, நம்ம இருதயத்துல யோசிக்கிறதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதற்கு நம்ம ஜெபிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இங்க வேதம் கூறுகிறது, கற்றுக் கொடுக்கிறவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல 1-2 வசனங்கள் கூறுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லுகிறார். வசனம் என்ன சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வழி என்னது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வழி என்னது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி இல்லை. இட் ஹேஸ் டு ஃபாலோ யூ. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு வழி இல்லை. இங்க என்ன சொன்னார் ஆண்டவர், நான் இவ பாஸ்ட் பார்த்தேன், ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல. ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ ஆகும், உங்களே நன்மை ஆட்டோமேட்டிக்கா உங்களையே ஃபாலோ பண்ணும். எப்பொழுது அது ஃபாலோ பண்ணும், அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தை, பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை எல்லாம் உன் மீது பலிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான, நம்ம வேண்டாமலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறாராம். எப்படி கொடுக்கிறாரு, அவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தைகளை நம்ம கேட்டு உட்பட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கேட்காத ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜார்ஜ் மியூலர் என்று சொல்லி ஒரு மிஷனரியே 18ஆம் நூற்றாண்டுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மனிதன் ஒரு நாள் என்ன ஆயிடுத்து, ஒரு 500 பிள்ளைகள் அவருடைய ஆர்ஃபனேஜ்ல அவர் வச்சு பராமரிக்கிறாரு. அந்த மனிதனுக்கு வந்து அன்னைக்கு காலையில அந்த 500 பிள்ளைகளுக்கு கொடுக்கறதற்கு சாப்பாடும் இல்லை, ஒரு பால், ஒரு எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ எல்லாரும் கிச்சன்ல இருந்து வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து பிள்ளைங்க எல்லாம் பசியா இருக்கும், காலையில எழுந்தா பசியா இருக்கும், ஒண்ணுமே இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜார்ஜ் மில்லர் சொல்றாரு, எல்லா பிள்ளைங்களையும் வழக்கம் போல கூட்டிட்டு வந்து அந்த டைனிங் டேபிள்ல உட்கார வை என்று சொல்லி அவர் சொல்ற. எப்பொழுதும் போல அவர் ஜெபிக்கிற விதமாய் அவர்
ஜெபித்தான். அப்போ உடனே பார்க்கும்போது அடுத்த நிமிஷமே அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே கதவை யாரோ ஒருத்தர் தட்டுனாங்களாம். அந்த மனுஷன் வந்து என்ன சொல்றான், நீங்க வந்து நேத்து ராத்திரியே என்னால தூங்கவே முடியலன்றார். தேவை எப்போ வந்தது? காலையில தான் வந்தது. தேவை எழுவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு மனுஷனுடைய தூக்கத்தையே குலைச்சு விட்டார். அவனால தூங்கவே முடியல. அவன் எழுந்து என்ன பண்றான், அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ உடனே இப்படி இவ்வளவு இதை பண்ணு, பேக் பண்ணு அப்படின்றாரு. பேக் பண்ணிட்டு போய் அங்க அந்த இதுல கொடு அப்படின்றாரு. உடனே அவன் கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ணுகிறான், என்னால தூக்கமே முடியல, தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி உடனே இதை பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் அங்க கரெக்டா டெலிவர் பண்றான். ஆமென், ஹல்லேலூயா. அமேசான் பிரைம் கூட இப்படி டெலிவர் பண்ணாது, ஊபர் கூட இப்படி டெலிவர் பண்ணாது, ஊபர் கூட டெலிவர் பண்ணாது. கேட்கறதுக்கு முன்பதாகவே டெலிவரி நடக்குது. கேட்கறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன பண்ணாரு, யோசிக்கிறான். இப்பதான் சொன்னாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்துருச்சு. நீங்க இப்ப சில நேரத்துல நம்ம கூட பாத்தீங்கன்னா வீட்டுல நாம பேசிட்டு இருப்போம் வெக்கேஷனை பத்தி, திடீர்னு பார்த்தா போன்ல ஒரே வெக்கேஷன் ஆடா வரும். எந்த ஊரை பத்தி வெக்கேஷன் பேசணுமோ உடனே வெக்கேஷன்லாம் வரும். ஆனா யோசிப்பேன், என்னடா அது நம்ம யோசிச்சோம் டக்குன்னு பார்த்தா இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நம்ம பேசுறதெல்லாம் அவன் கேட்கறான். ஆனா ஆண்டவர் நம்ம பேசாததையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அது அந்த தேவை எழுவதற்கு முன்பதாக அவர் என்ன பண்றாரு, ஒரு டெலிவரி மேன் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. டெய்லி தூங்குனா அடி விடும் உனக்கு, அங்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான், அவனை போய் உடனே நீ கொடுக்கணும்ன்றாரு. உடனே அவன் எழுந்து போய் கஷ்டப்பட்டு ராவ் முழுக்க வேலை செஞ்சு கொண்டு வந்து டெலிவரி பண்ணான். சரி, பாலுக்கு என்ன பண்றது, கரெக்டா வண்டியை ஒருத்தன் தள்ளிட்டு வந்தான் அந்த வழியா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அங்க வந்த உடனே என்னது, இதை தாண்டி நீ போறியா, என் மகனுக்கு என்னோட பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி வண்டியவே ஆண்டவர் பிரேக் டவுன் பண்ண வச்சிட்டாருங்க. அவன் பார்த்தான், எதிர்க்குதான் அந்த ஆர்ஃபனேஜ் இருந்ததுனால நீங்க இந்த பாலை வேணா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கெட்டு போயிடும், அது நான் இன்னொரு இடத்துக்கு போய் டெலிவர் பண்றதுக்கு இல்லை அப்படின்னா, அன்னைக்கு தேதியில் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எழுவதற்கு முன்பதாக, நாம் அதை அறிவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லும், வாயில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே நான் அறிந்திருக்கிறேன், அதற்கு மறு உத்தரவு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து கொண்டே வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவது காரியமா எபேசியர் 3வது அதிகாரத்துல 20வது வசனம் கூறுகிறது. எபேசியர் 3:20 வாசிங்க. எபிசியன்ஸ் 3:20. வேகமா வாசிச்சீங்கன்னா வேகமா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே பவுல் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கேட்கறது என்னமோ கொஞ்சம் தான் கேட்போம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான், நம்ம ஸ்டாண்டர்ட் இவ்வளவுதான். கொடுக்கிறவருடைய ஸ்டாண்டர்ட் பெருசா இருக்குது, கேட்கிறவங்க ஸ்டாண்டர்டு குட்டியா இருக்குது. நம்ம என்ன கேட்போம், ஆண்டவரே ஒரு சின்ன வீடை தாங்க அப்படின்னு கேட்போம், இல்லை ஆண்டவரே ஒரு சின்ன வேலையை தாங்க அப்படின்னு கேட்போம். ஆனா கொடுக்கிறவருடைய வசதியை பார்த்தோம்னா அவருக்கு இதெல்லாம் ஏமாத்திரம். அவர் என்ன செய்வாரா, நம்ம எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொன்னேன். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல சாலமோன் தேவனிடத்திலே ஞானத்தை வேண்டி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு விஷயத்தை அவர் கேட்கிறாரு, ஆண்டவரிடத்துல ஞானத்தை வேண்டி கேட்கிறார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 Kings 3:12. வார்த்தைகளின் படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆமென், ஆமென். இங்கே வாயை திறந்து அவர் கேட்ட காரியம் என்னது, ஆண்டவரே இந்த வேலையை செய்யறதற்கு எனக்கு கொஞ்சம் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கிறார்.
உம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு கொஞ்சம் ஞானத்தை தாங்கன்னு கேட்கிறேன். ஞானத்திலே குறைவுள்ளவன் என்னிடத்துல கேட்க கடவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது இல்லையா? அவரிடத்துல ஞானத்தின் ஊற்றா இருக்க அவரிடத்துல அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஞானத்தை தாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் உம்முடைய ஜனங்களா இருக்கிறாங்க, இவர்களை நான் எப்படி நடத்திட்டு போறேன், எனக்கு ஞானம் இல்லையே, அறிவு இல்லையே, எனக்கு புத்தி இல்லையே அப்படின்னு சொல்லி நான் சின்ன பையனா இருக்கிறேனே என்று சொல்லி அவர் தேவனிடத்துல ஞானத்தை வேண்டுகிறதை பார்க்கிறான். 13வது வசனம் கூறுகிறது, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அவனுக்கு அப்படியாய் செய்தாரு? ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்? 10வது வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? அவன் கேட்ட விஷயம், ஜெபம் கூட அவன் கேட்ட விஷயம் எப்படிப்பட்டதா இருந்தது? ஆண்டவருக்கு உகந்த விஷயமா இருந்தது. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் தான். ஆண்டவர் அவன் நினைச்சு பாடுறா, இவன் வசதியை கேட்டிருக்கலாம், அந்தஸ்தை கேட்டிருக்கலாம், வீடை கேட்டிருக்கலாம், காரை கேட்டிருக்கலாம், வளர்ச்சியை கேட்டிருக்கலாம், என்னென்னமோ கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இடத்துல வந்து என்ன கேட்கிறான்? என்னிடத்துல வந்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி எவ்வளவு கரிசனையான ஒரு ஜெபம். என் பிள்ளைகளை நடத்துறதுக்கு அவன் என்கிட்ட ஞானத்தை கேட்கிறான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண, ஞானம் மட்டும் இல்ல, நீ கேட்டது அவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் இது போல இதுவரைக்கும் உலகத்துல யாரும் பெற்றுக்கொள்ளாத காரியத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கேளாத ஒரு காரியத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, உன் வாயின் வேண்டுதல்கள் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. Be delightful to the Lord. கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாயிரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, வாயை கூட திறக்க தேவையில்லைன்றார். நீங்க உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் அவர் உனக்கு என்ன பண்ணுவாராம்? அருளச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். If you take delight in doing God's work, தேவனுடைய காரியத்தை, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு உனக்கு உள்ள ஒரு சந்தோஷம், உனக்குள்ள ஒரு வைராக்கியம் அப்படி இருக்கும்னா ஆண்டவர் சொல்றாரு, அவன் பாரு என் இருதயத்திற்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து அதை விட கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறான், நான் அவனுக்கு எப்படி செய்யாம இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் என் இருதயத்தின் வேண்டுதல்கள், என் இருதயத்தின் யோசனைகளை நிறைவேற்றணும்னு இவ்வளவு முயற்சி எடுக்கிறானே, அவனுடைய இருதயத்துல கேட்காம இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் அவன் யோசிச்சது நான் அவனுக்கு தந்தே ஆகணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, டேக் டிலைட். ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன பிரியம்? நான் ஆண்டவருக்கு பிரியப்பட்ட காரியம் என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பிரியப்பட்ட டிஷ்ஷஸ் ஆக்கி கொடுக்குறீங்க. கரெக்டா? இப்பெல்லாம் பிள்ளைங்க வெளியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறதுங்களா நினைக்கிறேன். பட் முன்ன நம்ம ஊர்லாம் நான்லாம் வந்து சாப்பாட்டுக்கு அடிமை. ஸோ அந்த சாப்பாடு டேஸ்டாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிடும், அப்படியே இதாக செட் ஆயிடும் எனக்கு. ஸோ பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தின் விருப்பங்களை நம்ம வாய்க்கு ருசியாக ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டோம்னா நம்ம வந்து செஞ்சு கொடுத்தவங்களுக்கு 1000 நன்றிகளை சொல்லுவோம். ரொம்ப நன்றிங்க 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ பாருங்க, நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நமக்கே தோணுது. அவங்கள ஒரு தடவையாவது ஜெபத்தில் வச்சு அவங்கள ஒரு தடவையாக நம்ம ஜெபிக்கணும்னா தோணுது. எதுவுமே கொடுக்க முடியல நம்ம பதிலுக்கு. ஏதாச்சும் ஒன்று ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது செய்யணும். அப்போ நம்ம யோசிக்கணும், என்னுடைய இருதயத்தின் விருப்பத்திற்கு ஏற்ற விதமாய் அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக நான் அவர்களுக்கு என்ன பிரியமான காரியத்தை செய்ய முடியும் சொல்லி ஒரு அற்பமான ஒரு மனிதனே யோசிக்கிறான். ஆண்டவர் பாருங்க, டேக் டிலைட் இன் த லார்ட். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க யோசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு பாருங்க. ஆண்டவருக்கு என்ன பிரியம்? ஆண்டவருக்கு ஆத்துமாக்கள் மீது அதிக கரிசனை உண்டு.
அவரை தன்னுடைய ஜீவனை விலைக்கரியமா சொன்னப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியம் ஒரு ஆத்மா மேல, ஒரு மனுஷன் மேல எவ்வளவு பிரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த ஆத்மாவை சம்பாதிக்கிறவன், அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்ப நான் அதை செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்தை நான் தாங்கணும். ஏன்னா அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். I have to help. எனக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். ஆனா ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நான் உதவி செய்வது, ஆண்டவர் எனக்கு 1000 உதவிகளை ஆண்டவர் செய்வார். Hallelujah. Because I am so delighted in doing what God wants. தேவனுக்கு என்ன பிரியம், தேவனுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும், தேவனுக்கு என்ன கனத்தை கொடுக்கும், தேவனுக்கு எப்படி மரியாதை வரும், தேவனுக்கு எப்படி மகிமை வரும், இதை பத்தியே நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வருகிற காசு, நமக்கு வருகிற பணம், வசதிகள் எல்லாவற்றையும் கொண்டு ஆண்டவரை எப்படியாவது ஏதாச்சும் ஒரு வழியில மகிமைப்படுத்த முடியுமா, இதையே யோசிக்கணும். எனக்கு கொடுத்த பொறுப்பு, எனக்கு கொடுத்த நேரம், எனக்கு கொடுத்த வசதிகள் எல்லாவற்றையும் வைத்து ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை நிச்சயம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நேரா கடைசி பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். ரோமர் 8வது அதிகாரத்துல 26, 27 வசனங்களை வாசிங்க. ரோமர் 8, 26, 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்கா பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி காரியம் கவனிங்க. இந்த வசனம் கூறுகிறது, நாம ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்ம வாயில சொல் பெறும்போது நமக்காய் ஒருத்தர் வேண்டுதல் செய்கிறாராம். ஹல்லேலூயா. நமக்காய் ஒருத்தர் என்ன பண்ணுகிறார், பணிந்து பேசுகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நான் கூட எத்தனையோ வருஷம் முன்பதாக காலேஜ் அட்மிஷன் போகும் பொழுது நான் என் கூட ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த ஒருத்தரை என்னோடு கூட நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அந்த காலேஜ் வைத்திருக்கிறவர் ஒரு காலத்தில் அவருக்கு கீழே வேலை செய்தவர், ஆனால் இன்றைக்கோ காலேஜ்களை வைத்து எத்தனையோ பல மடங்கு வசதிகளோடு கூட வாழுகிற ஒரு மனிதன். ஆனால் ஒரு காலத்தில் இவருக்கு கீழே இருந்த ஒரு மனிதன். பாருங்க, நான் அங்கே போய் அட்மிஷனுக்காக நாங்கள் நிற்கும் பொழுது அவரை பார்க்கறதுக்காக எத்தனையோ முறை இந்த ரொம்ப நல்ல ஒரு மனிதன், அவர் ரொம்ப பதவியில் இருந்த, கவர்மெண்ட்ல பெரிய பதவியில் பாலிடிக்ஸ்ல இருந்தவர், அவர் எங்களுக்காக எங்களோடு கூட ஒவ்வொரு முறை எதற்கு இவரை பார்க்க முடியுமா, இந்த காலேஜ் ஓனரை பார்க்க முடியுமான்னு சொல்லி எத்தனையோ முறை எங்களோடு கூட வந்தார். ஆனால் பார்க்கவே முடியல. கடைசியாக ஒரு நாள் என்ன ஆச்சு, நாங்கள் வந்துட்டோம், வெயிட் பண்ணுறோம் அவருக்காக, அந்த காலேஜ் ஓனரை பார்க்கறதுக்காக. காலேஜ் ஓனர் வேற ஏதோ வழியாக கீழே இறங்கி காருக்குள்ள ஏற போகிறார். அவரை காட்டிலும் இவர் வயசு மூத்தவர். யாரு, என் கூட வந்தவர், அவரை காட்டிலும் வயசு மூத்தவர். அப்போ அவர் கீழே இருக்கிறாருன்னு சொன்ன உடனே நாங்கள் இவங்க கிட்ட கேட்டோம், தயவு செய்து இது பண்ணணும். அவர் கேட்டார், என்னப்பா நான் ஒரு பெரிய ஆள், எனக்கு கீழே வேலை செஞ்சேன் அப்படின்னா, சரி இப்போ உனக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயசானவர். ஆனால் வேகமாய் நான் காருக்குள்ளே ஏறுறதுக்கு முன்பதாக அவரை கரெக்டாக அந்த வாசலில் பார்த்து அவரிடத்துல ஒரு விஷயம் எங்களுக்காக பணிந்து பேசினார். ஹல்லேலூயா. எங்களுக்காக ஒரு விஷயம் பணிந்து பேசினார். அந்த மனுஷன் அவர் சொன்னார், அந்த ஓனர் சொன்னார், சரி நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டார். 1 மினிட் தான் பேசினார் எங்களோட. அந்த குறைந்ததாய் அவர் பணிந்து எத்தனையோ முறை முயற்சி செய்து எங்களுக்காக ஒரு தடவை பணிந்து பேசினது அந்த காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைக்குது. ஹல்லேலூயா. பிரியமான, நமக்காய் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காய் பணிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பணிந்து பேசுகிறார். ரொம்ப பலவீனமான மனுஷன், இவனுக்குள்ள அநேக குறைவுகள் இருக்குது, இவனால சரியா ஜெபிக்க முடியல, முயற்சி செய்யறானா பண்ண முடியல. இவனுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் விண்ணப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒரு பணிந்து பேசுகிற ஒரு மனுஷனே இருப்பான் என்றால்
நம்மோடு கூட இருக்கும்படிக்காய் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், நமக்கு ஒத்தாசையாக உறுதுணையாக நம்மளோடு கூட வாசம் பண்ணும்படிக்காய் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காய் விண்ணப்பிக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நமக்காய் ஒருத்தர் பணிந்து பரலோகத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய சத்தத்தை காட்ட அவருடைய என்று சொல்லி வேதம் கூறுகிறது. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நீங்களும் பெருமூச்சோட ஜெபித்தோமா தெரியல, எப்ப கடைசியா ஜெபித்தோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நம்மளுடைய குறைவுகளை எடுத்து அவர் பேசுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்திலே வாசம் செய்யணும். அவர் எப்படி வாசம் செய்வாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். அல்லேலூயா. இயேசு உள்ள வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்பொழுது அவர் நமக்காய் பணிந்து பேசுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவராய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் எழுந்து நிக்கலாமா? Thank you Jesus. Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Father. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடலாமா? கொஞ்சம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். இந்த திருவிருந்துக்குள்ள கடந்து போவதற்கு முன்பதாக ஹல்லேலூயா. எல்லாருடைய கவனமும் தேவனுக்கு நேராக இருப்பதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. Can we open our mouth and say thank you Jesus? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏனால் அவன் என்னுடைய பார்வைக்கு அருமையானவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. விலையேற பெற்றவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. என்னை மிகவும் நேசிக்கிற மனுஷனாயிருக்கிறான். என்னிடத்துல எப்பொழுதும் என்னை தேடுகிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. என்னை குறித்து எப்பொழுதும் யோசிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. Thank you Jesus. எனக்கு என்ன பிடிக்கும் எப்பொழுதும் யோசித்து செய்கிற ஒரு மனுஷியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் அவன் கேட்பதற்கு முன்பதாகவே நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல எனக்கும் பதில் வேணும் என்று சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நானும் என்னுடைய சத்தமும் கேட்கப்படணும் ஆண்டவரே, என்னுடைய சத்தமும் கேட்கப்படணும். என்னுடைய இருதயத்திலும் ஆண்டவர் அநேக ஜெப விண்ணப்பங்கள் குறைவுகள் இருக்கிறதா ஆண்டவர்? எத்தனையோ முறையா ஆண்டவர் உடைய சமூகத்தை நானும் தேடி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை ஜெபித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கான ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்யும்படிக்காய் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையான காரியத்தை செய்யும்படிக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள், அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமே ஆண்டவரே. கொஞ்சம் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள், கொஞ்சம் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள். Hallelujah. Thank you Jesus. Thank you Father. Hallelujah. Hallelujah. Thank you.